1976 வைக்கிங் அப்படிங்கிற ஒரு லேண்டர் செவ்வாய் கிரகத்தில் போய் இறங்குது. விஞ்ஞானிகள் பெருசா நம்புறாங்க, நம்ம ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போறோம், இந்த உலகத்துல நாம மட்டும் தனியா கிடையாது, செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் வாழ முடியும் நம்ம நினைக்கிறோம், அங்க நிறைய நுண்ணுயிர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வைக்கிங் அப்படிங்கிறது 1976 ஏவப்படுது. ஆனா 2020 ஜூலை மாதத்துல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சீனா மற்றும் அமெரிக்கா 3 நாடுகளுமே தனித்தனியா செவ்வாய் கிரகத்துக்கு பலவிதமான விண்ஓடத்தை அனுப்புறாங்க. எதுக்காக 2020 வருடம் ஜூலை மாதத்தை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு இப்போ அமெரிக்காவினுடைய நாசா பெரிய அளவு செவ்வாய் கிரகத்துல தண்ணீர் இருப்பதையும் மனிதர்கள் அங்க கொண்டு போறதுக்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டு வராங்களே. ஸ்பேஸ் எக்ஸினுடைய நிறுவனர் எலன் மஸ்க் அவர்கள் கூட இது சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்களே. அப்படின்னா செவ்வாய் கிரகத்துல என்னென்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த ஒரு பதிவு வழியா பார்க்க போறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். செவ்வாய் கிரகம் அப்படின்னு சொல்லும் போதே சிவப்பு கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காரணம் இருக்கு, அதை பார்ப்பதற்கு சிவப்பு நிறத்துல இருக்குமா? அதுக்கு மெயின் காரணம், அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அடங்கி இருக்கக்கூடிய இரும்பினுடைய அளவு தான். ஸோ அயன் தாது அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கிறனால அங்கே ஆக்சிடைஸ் அப்படிங்கிறது நடக்கும். நம்ம ஊர்லலாம் பூமியிலலாம் நடக்கிற மாதிரி இந்த துரு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த விஷயம் தான். இதனால தான் செவ்வாய் கிரகம் ரொம்ப சிவப்பு நிறத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, இந்த செவ்வாய் கிரகம் ஒரு காலகட்டத்தில் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய கேள்வி. ஏன்னா மொத்தமா நம்முடைய சூரிய குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா 4 கிரகங்கள் தான் பாறைகளுடன் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய, அதாவது ராக்கி சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய கிரகங்கள். அதுல முதலாவது மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ் அப்படின்னு சொல்ற செவ்வாய் கிரகம். ஸோ இந்த மார்ஸ்ல பாறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி பாறைகள் இருந்தது அப்படின்னா அங்க கண்டிப்பா நீரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பல ஆய்வுகள் அப்படிங்கிறது நடத்தப்படுது. இந்த ஆய்வுகள்ல தான் இந்த வைக்கிங்கா இருக்கட்டும், அதன் பிறகு போன இன்னொரு வைக்கிங்கா இருக்கட்டும், அதன் பிறகு நாசா அனுப்பின 5 விதமான விண்கலமா இருக்கட்டும், எல்லாமே அங்க தண்ணீர் இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. இந்த தண்ணீர் பாய்ந்ததுக்கான அறிகுறிகள், அதே நேரத்துல செவ்வாய் கிரகத்துல மிகப்பெரிய அளவு ஐஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ தண்ணீர் அப்படிங்கிறது இருந்திருந்தா இப்போ அந்த தண்ணீர் எங்க போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய கிராவிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. சொல்லப்போனால் பூமியை விட 60% கம்மி. இப்போ நான் பூமியில் 100 கிலோ இருக்கேன்னா செவ்வாய் கிரகத்தில் இருக்கும்போது என்னுடைய வெயிட் வெறும் 40 கிலோகிராம் தான் இருக்கும். இந்த கிராவிட்டி கம்மியாக இருக்கிறனாலையும், அதே இது அதனுடைய வளிமண்டலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அடர்த்தி குறைந்த வளிமண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. பூமியை விட அடர்த்தி குறைந்த வளிமண்டலம். அங்க இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ அந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய கேஸ்ல 96% கார்பன் டை ஆக்சைடும் வெறும் 0.17% தான் ஆக்சிஜனும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட செவ்வாய் கிரகத்துல ஆல்ரெடி ஆக்சிஜன் கம்மியா இருக்கே, நம்மளால சுவாசிக்க முடியுமா இப்படிங்கிற கேள்வி எல்லாமே விஞ்ஞானிகளுக்கு வருது. இதன் காரணமாகத்தான் பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோவரை விண்ணில் அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி நாசா யோசிக்கிறாங்க. இதுக்காக அவங்க நாள் குறித்தது தான் 2020 ஜூலை மாதம். இந்த ஜூலை மாதம் 2020 இன்னும் 2 நாடுகள், சீனா மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அவங்களும் அவங்களுடைய விண்ஓடத்தை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. அதுக்கான காரணம் இருக்கு. ஒவ்வொரு 26 மாதங்களுக்கு ஒரு தடவை பூமியும் செவ்வாய் கிரகமும் ரொம்ப அருகில் வருமா. இப்படி அருகில் வருவதனால் 7 மாதத்துல நம்மளால எங்க போயிட முடியும், செவ்வாய் கிரகத்துக்கு போயிட முடியும். அதனால தான் இந்த 3 நாடுகளும் ஜூலை மாதம் 2020 தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இந்த 3 நாடுகள் மட்டும்தான் தேர்ந்தெடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அது கூடவே ரஷ்யாவினுடைய விண்வெளித்துறையும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய விண்வெளித்துறையும் அவங்களுடைய விண்ஓடத்தை விண்ணில் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு பார்த்தா அவங்களுடைய விண்ஓடத்துல சின்னதா, அவங்களுடைய ராக்கெட் சிஸ்டத்துல சின்னதா ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைனால அவங்களால அன்றைய மாதம் செவ்வாய் கிரகத்துக்கு விண்ணோடத்தை அனுப்ப முடியல. சோ இப்ப 3 நாடுகள் விண்ணோடத்தை அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிற அந்த ரோவர் கரெக்டா பிப்ரவரி மாதம் செவ்வாய் கிரகத்துல ஜெசிரோ கிராட்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் இறங்குது. இந்த ஜெசிரோ கிராட்டர் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் நிறைய பெரிய ஆறுகள் ஓடியதா நம்புறாங்க விஞ்ஞானிகள். அப்படி ஆறுகள் ஓடினதுக்கான பலவிதமான தடங்கள் அங்கே பார்க்கப்படுது. ரொம்ப பெரிய அளவுல உப்புக்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 3 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி தான் இங்க நீர் ஓடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா இந்த சால்ட் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதோ நமக்கெல்லாம் தெரியும். இப்போ கடல் தண்ணீரை நம்ம கொஞ்சமா சூரிய வெளிச்சத்துல ஆவியாக்க வச்சோம்னா அங்க உப்புக்கள் அப்படிங்கிறது படியும். அதே மாதிரி உப்புக்கள் இருப்பதை பார்க்கும்போது அந்த உப்புக்கள் எடுத்து விஞ்ஞானிகள் சோதிச்சு பார்க்குறாங்க.
அது 3 பில்லியனா இருக்காது, கண்டிப்பா 2 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இங்க இருக்கக்கூடிய நீர் எல்லாமே வற்றி இருக்கு அப்படிங்கிற ஒரு உறுதிக்கு வராங்க விஞ்ஞானிகள். ஸோ இந்த நீர் வற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அங்கே நீர் இப்போ இல்லவே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. நமக்குள்ள வந்த மாதிரி விஞ்ஞானிகளுக்கு வந்ததுனால விஞ்ஞானிகள் ரொம்ப பெரிய அளவு செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது நீர் அப்படிங்கிறது ஐஸ் கட்டி வடிவத்தில் அங்கே இருக்கு அப்படின்னு. ஆனால் ஐஸ் கட்டி அப்படின்னு சொல்லும்போது பனிக்கட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நார்மலா பூமியில் இருக்கிற மாதிரியான பனிக்கட்டியா அங்கே இல்லை. இந்த தண்ணீர் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய வாயுக்களுடன் வினை புரிந்து வாயுக்களுடன் சேர்ந்த ஒரு பனிக்கட்டியா மாறி இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு தான் கூடுதலா இருக்கு, ஆக்சிஜன் இல்லாதனால இவங்க என்ன செய்யறாங்க, இந்த பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிற அந்த லேண்டர் கூட மிக முக்கியமா கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டை உள்ள அனுப்பி விடுறாங்க. இந்த எக்யூப்மெண்ட்டை இப்போ அவங்க சோதிப்பதற்கான காரணம், சப்போஸ் 2030 மனிதர்கள் அங்க போகும்போது இதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரியான ஃபுல் என்விரான்மெண்ட் செட்டப் கிரியேட் பண்றதுக்கான சாம்பிள் தான் இது. அது மட்டும் கிடையாது, நாசா இதே செவ்வாய் கிரகத்துல ஒரு ட்ரோன் அப்படிங்கிறதையும் பறக்க விட்டாங்க. சோ மனிதர்களால வேற்று கிரகத்திலும் ட்ரோன் அப்படிங்கிறது பறக்க வைக்கப்படுது. இப்போ பனிக்கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம், நீர் ஓடுனதுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம், அங்க இருக்கக்கூடிய உரைநிலை தான். நார்மலா அதனுடைய வெப்பநிலை அப்படிங்கிறது 30 டிகிரி செல்சியஸ் வரை தான் இருக்குமா. ஆனா மைனஸ்ல போகும்போது தான் அது ரொம்ப கொடூரமான மைனஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளால அங்க வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தா நம்ம வாழ்றதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். இதற்கான வேலைகளில் தான் விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வராங்க. நம்ம வாழ வேண்டும் அப்படின்னா அங்க மீத்தேன் கேஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா நமக்கு எரிபொருள் அப்படிங்கிறது தேவை. இந்த மீத்தேன் கேஸா இருக்கட்டும், ஆக்சிஜனா இருக்கட்டும், நம்மளால இதை உருவாக்க முடியுமா? அதுவும் செவ்வாய் கிரகத்தில் உருவாக்க முடியும்னா ஆமா முடியும். ஏன்னா அங்க தண்ணீரும் இருக்கு, அதே நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடும் இருக்கு. இந்த இரண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஆக்சிஜனும் மீத்தேன் கேஸும் கிடைப்பதற்கான வழிமுறைகள் விஞ்ஞானிகளிடம் இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான், ஆனா செய்ய முடியும் அப்படிங்கிறதுல விஞ்ஞானிகள் உறுதியா இருக்காங்க. அதே மாதிரி மார்ஸ் குவாக்ஸ் அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகள் ஆய்வு பண்றாங்க. எர்த்ல நடந்தா எர்த் குவாக், மார்ஸ்ல நடந்தா மார்ஸ் குவாக். அங்க ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்துறாங்க விஞ்ஞானிகள். அப்படி நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும் போதுதான் இந்த மேலடுக்கு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, செவ்வாய் கிரகத்துல மேலடுக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 12 மைல் இருந்து 23 மைல் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் நீங்க பூமியை வந்து பாத்தீங்கன்னா 45 மைல் அளவுக்கு மேலடுக்கு இருக்கு அப்படிங்கிறது விஞ்ஞானிகளால் கூறப்படும் உண்மை. அதே மாதிரி இந்த பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிற லேண்டர் கூடவே அவங்க ஆடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆடியோவை இங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்கும் விதமாக நாசா வெளியிடுறாங்க. அந்த ஆடியோல மார்ஸ்ல இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், அந்த மார்ஸ்ல இந்த பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிற ரோவர் மிகப்பெரிய அளவு லேசரை வச்சு ஒரு பாறையை தாக்குது. அந்த சவுண்ட் அப்படிங்கிறதும் பதிவு செய்யப்பட்டு நமக்கு அனுப்பி வைக்கப்படுது. அந்த சவுண்டை கேட்கும்போது தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, நாம செவ்வாய் கிரகத்தில் போய் பேசுறோம்னா நம்முடைய ஒலி இல்லாட்டி நம்ம பேசுவது கொஞ்சம் டிலே ஆகி தான் அடுத்தவங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை பற்றி படிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சாயிலினுடைய சாம்பிள்ஸ் எடுத்து வைக்குது இந்த பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிற ரோவர். சாம்பிள்ஸ் எடுத்து வைக்குதுன்னு சொல்றோமே, அப்படின்னா இப்போ உடனே பூமிக்கு அனுப்பாதா அப்படின்னு கேட்டா உடனே பூமிக்கு அனுப்பாது. 2026 நம்முடைய விஞ்ஞானிகள் இந்த பெர்சிவரன்ஸ் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய பலவிதமான பாறை துகளாக இருக்கலாம், இல்லாட்டி இன்னும் பல பொருட்களை எல்லாமே பூமிக்கு கொண்டு வந்து ஆய்வு நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இதே செவ்வாய் கிரகத்துல ஒரு பெரிய எரிமலை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எரிமலையினுடைய பெயர் தான் ஒலிம்பஸ் மோன்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஒலிம்பஸ் மோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய உயரம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 72,000 அடிகள், அதாவது 21 கிலோமீட்டர். நமக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா எவரெஸ்ட் சிகரம் இருக்குல்ல, அதனுடைய உயரம் 29,028 அடிகள், அதாவது 8 கிலோமீட்டர் வரும். 8 கிலோமீட்டர் இருக்கிறது தான் பூமியிலே உயரமான சிகரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய எரிமலையினுடைய உயரம் 21 கிலோமீட்டர். அதனுடைய அகலம் மட்டுமே 600 கிலோமீட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பூமியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய எரிமலை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மோனாலோவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட 100 மடங்கு பெரியதுதான் இந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய எரிமலை. ஆனா இந்த எரிமலை இன்னும் ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி பல எரிமலைகள் செவ்வாய் கிரகத்துல இன்றளவும் இருந்து கொண்டே இருக்கான். ஸோ இந்த எரிமலைகள்லாம் என்னைக்காவது ஒரு நாள் வெடிக்கும் போது டோட்டலா செவ்வாய் கிரகத்தினுடைய காலநிலையை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எரிமலைகள் வெடிக்கும் போது ஆல்கானிக் லைட்னிங் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்ஸ்ல பார்த்துருக்கோம். இந்த எரிமலையினுடைய டீடைல்ஸை நம்ம ஷார்ட்ஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ நம்ம சேனலில் வெளியிடக்கூடிய ஷார்ட்ஸ் கூட நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களால் கேதர் பண்ண முடியும். ஸோ இந்த எரிமலை வெடிப்பு வழியாக தான் பூமியில் இருக்கக்கூடிய 80% நிலப்பரப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த செவ்வாய் கிரகத்திலும் எரிமலை வெடிப்பு காரணமா நிலப்பரப்புகள் உருவாகலாம். வேற வேற கேசஸ் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா விஞ்ஞானிகள் அதை இன்னும் ஆழமா யோசிச்சுட்டு இருக்காங்க.
சரி, நம்மளால இப்போ பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் செவ்வாய் கிரகத்தினுடைய வளிமண்டலத்தை சூடாக்கணும். அது நம்மளால முடியும், நம்ம சூடாக்கிறோம். அதன் பிறகு கார்பன் டை ஆக்சைடிலிருந்து ஆக்சிஜன் மற்றும் மீத்தேன் போன்ற வாயுக்கள் பிரித்தெடுக்க வேண்டும். அதன் வழியா உற்பத்தி செய்ய வேண்டும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் அப்படிங்கிறத வச்சு நம்மளால இந்த 2 வாயுக்களையும் உருவாக்க முடியும். இதுவும் மனிதர்களால் உருவாக்கக்கூடிய ஒரு சக்சஸ் தான். ஆனா அடுத்தது சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய கதிர்கள் இருக்குமே, இந்த கதிர்கள் எல்லாம் மனிதர்களை பாதிக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கலாம். இல்ல செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சு இதெல்லாம் மனிதர்களை பாதிக்காமல் இருப்பதற்காக இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம எங்க கிரியேட் பண்ணுவோம்? இதே மார்ஸ்ல கிரியேட் பண்ணுவோம். அடுத்ததா உளவியல் ரீதியான பாதிப்புகள். தனியா நம்ம வேற கிரகத்துக்கு போகும்போது நம்ம மனசுல இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான பாதிப்புகள் இது எல்லாமே மனிதர்களுக்கு இருக்கும். ஆனா மனிதர்கள் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டலா செவ்வாய் கிரகத்துக்குள்ள மனிதர்கள் என்டர் ஆவாங்களா அப்படிங்கிறதுக்கு பதிலா இப்போ அங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் நம்ம பார்த்தது செவ்வாய் கிரகத்தினுடைய சின்ன சின்ன கண்டுபிடிப்புகளும் கொஞ்சோண்டு பாயிண்ட்ஸ் மட்டும்தான். இன்னும் பல வியப்பான தகவல் எல்லாமே இருக்கு. இந்த பிளேலிஸ்டினுடைய பெயர் ஸ்பேஸ் மிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஸ்பேஸ் மிஸ்ட்ரி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இதுதான் முதல் காணொளி. இன்னும் பல கிரகங்கள், பல மனிதர்களுடைய கண்டுபிடிப்பு, ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பினுடைய அடுத்த கண்டுபிடிப்புகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்ற பல செய்திகள் வரப்போகின்றன. நீங்க செய்ய வேண்டியது என்ன? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் உங்க நண்பர்களுக்கு யாருக்காவது நீங்க பகிரணும் அப்படின்னா நம்ம சேனலுடைய லிங்க் எல்லாம் நீங்க பகிரலாம். ஓவராலா எல்லாரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும்.